வணக்கம், நான் குணா மதிவாணன், சிம்பிளி கரண்ட் அஃபேர்ஸ்னுடைய ஃபவுண்டர் டைரக்டர். இன்றைக்கி நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் செட்டில் சீரீஸில் இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். கரண்ட் அஃபேர்ஸ் செட்டில் சீரீஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். 2026 ப்ரிலிம்ஸ் எக்ஸாமை மையமாக வச்சு ஒரு 200 இம்பார்ட்டண்ட்டான கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக்ஸ் நான் நடத்திக்கிட்டு இருக்கேன். அதில் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் ஃப்ளூ கேஸ். ஃப்ளூ கேஸ்னால் என்ன? நீங்கள் இந்த பெரிய பெரிய ஃபேக்ட்ரியிலேருந்து, தெர்மல் பவர் பிளான்ட்ஸ்லேருந்து, பெரிய சிம்னிஸ்லேருந்து நிறைய புகை வரும் இல்லையா, ஒரு அழுக்கு புகை வரும் இல்லையா, அதுதான் நம்ம ஃப்ளூ கேஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ஃப்ளூ கேஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயினாக நைட்ரோஜன் இருக்கும், கார்பன் டை ஆக்சைடு இருக்கும், வாட்டர் வேப்பர் இருக்கும், நிறைய ஹார்ம்ஃபுல்லான பொல்யூட்டன்ட் சல்ஃபர் ஆக்சைட்ஸ் இருக்கும், நைட்ரோஜன் ஆக்சைட்ஸ் இருக்கும், டஸ்ட் இருக்கும், ஆஷ் பார்ட்டிகல்ஸ் இருக்கும், பார்ட்டிகுலேட் மேட்டர்ஸ். பார்ட்டிகுலேட் மேட்டர்ஸ்ங்கிறது துகள்கள், சின்ன சின்ன துகள்கள் தான் பார்ட்டிசிபேட் மேட்டர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்த ஒரு அழுக்கான ஒரு கலவை, அதுதான் ஃப்ளூ கேஸ். இந்த கோல் பவர் பிளான்ட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இந்த மாதிரி அழுக்கான புகைகள் வெளியே வரும். சரி, இந்த ஃப்ளூ கேஸில் இருந்து இந்த சல்ஃபரை மட்டும் ஃபில்டர் பண்ணுறதுக்கு, எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி தான் ஆகணும், இதில் சல்ஃபரை ஃபில்டர் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. அதுதான் ஃப்ளூ கேஸ் டீசல்ஃபரைசேஷன். ஃப்ளூ கேஸ் டீசல்ஃபரைசேஷன். சரி, இந்த சல்ஃபர் ஆக்சைடு தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆசிட் ரெயின்லாம் க்ரியேட் பண்ணும். ஸோ அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது, ஃப்ளூ கேஸ் டீசல்ஃபரைசேஷன். சார் அது எப்படி சார் நடக்கும்? இந்த ஃப்ளூ கேஸ் என்ன பண்ணுவோன்னா, நம்ம ஒரு சேம்பரில் அனுப்புவோம். அந்த சேம்பரில் பார்த்தீங்கன்னா, அந்த சேம்பர் வந்துட்டு அந்த மெத்தடுக்கு பேர் வெட் ஸ்க்ரப்பிங் மெத்தட்னு சொல்லுவாங்க. அந்த புகையை நான் சேம்பருக்குள்ளே அனுப்புவேன். அந்த சேம்பருக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சார்பெண்ட் இருக்கும். சார்பெண்ட்டுங்கிறது உறிஞ்சி எடுக்கிற ஒரு பொருள், சரிங்களா? லைம் ஸ்டோனை நம்ம சார்பெண்ட்டாக யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஃப்ளூ கேஸ் அந்த சேம்பருக்குள்ளே அனுப்பும் பொழுது அந்த சேம்பருக்குள்ளே இருக்கிற லைம்ஸ்டோன் பார்த்தீங்கன்னா இந்த சல்ஃபர் டை ஆக்சைடை ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஃப்ளூ கேஸில் நிறைய பொல்யூட்டன்ஸ் இருக்குது. ஆனால் அந்த லைம்ஸ்டோன் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த சல்ஃபர் டை ஆக்சைடை ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும். அது ரியாக்ட் பண்ணி உங்களுக்கு கடைசியில் ஜிப்சம் கிடைக்கும். இந்த ஜிப்சம் கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஜிப்சம் போர்டு கேள்விப்பட்டிருப்பீங்களா? இந்த ஃபால் சீலிங்லாம் பண்ணுவாங்க. இந்த ஒரு ஆஃபீஸ்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆர்டிஃபிஷியல் வால்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க, ட்ரை வால்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்களே, அந்த ஜிப்சம் போர்டு, அந்த மெட்டீரியல் கிடைக்கும் நம்மளுக்கு. அதாவது நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃப்ளூ கேஸை ஒரு பெரிய சேம்பருக்குள்ளே அனுப்ப போகிறேன். அந்த சேம்பருக்குள்ளே லைம்ஸ்டோன் இருக்குது. அந்த லைம்ஸ்டோன் என்ன பண்ணணும்னா அந்த ஃப்ளூ கேஸ்லேருந்து இந்த சல்ஃபர் டை ஆக்சைடை உறிஞ்சி எடுத்து ரியாக்ட் பண்ணி ஜிப்சமாக ஃபார்ம் பண்ணணும். ஸோ அந்த ஜிப்சமை நீங்கள் தனியாக எடுத்து நீங்கள் அதை கன்ஸ்ட்ரக்ஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராசஸ் மூலிமா அந்த ஃப்ளூ கேஸ்லேருந்து சல்ஃபர் டை ஆக்சைடை நம்ம தனியாக எடுத்துடுறோம். தனியாக எடுக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த லைமையும் ஜிப்சம் சல்ஃபர் டை ஆக்சைடையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி நம்ம ஜிப்சம் மெட்டீரியலே க்ரியேட் பண்ணிடுறோம், சரிங்களா? ஒரு ப்ராப்ளமும் சால்வ் ஆகுது, ஒரு புது எக்கனாமிக் பொட்டென்ஷியலும் க்ரியேட் ஆகுது. ஸோ இந்த ப்ராசஸ் தான் ஃப்ளூ கேஸ் டீசல்ஃபரைசேஷன். சரி, என்ன பண்ணுறாங்க, 2015 மினிஸ்ட்ரி ஆஃப் என்வாயன்மெண்ட் வந்துட்டு ஒரு ரூல் கொண்டு வராங்க. அது என்ன ரூல்? இந்த மாதிரி நாட்டில் இருக்கிற எல்லா கோல் பவர் பிளான்ட்ஸ்லையுமே இந்த ஃப்ளூ கேஸ் டீசல்ஃபரைசேஷன் சேம்பர், அந்த எக்யூப்மெண்ட்டை நம்ம ஃபிட் பண்ணணும். ஸோ இந்த கோல் பவர் பிளான்ட்ஸில் தானே அதிகமான பொல்யூஷன்லாம் வெளியே வருது. ஸோ அந்த கோல் பவர் பிளான்ட்ஸ்லேருந்து அந்த புகை வெளியே வரத்துக்கு முன்னாடியே இந்த சேம்பரில் அனுப்பிச்சு சல்ஃபர்லாம் ஃபில்டர் பண்ணி அதுக்கப்புறம் சிம்னி வழியாக அந்த புகையை வெளியே விட்டுடலாம். ஸோ 2015 என்ன சொல்கிறாங்கன்னா, 2018 நாட்டில் இருக்கிற எல்லா கோல் பவர் பிளான்ட்ஸ்லேயும் இதை ஃபிட் பண்ணுங்கிறாங்க. ஆனால் 2018 பார்த்தீங்கன்னா ரொம்ப சொற்பமான பவர் பிளான்ட்ஸ் மட்டும்தான் அதை வந்துட்டு ஃபிட் பண்ணாங்க, அதை இன்ஸ்டால் பண்ணாங்க. ஸோ அப்புறம் என்ன பண்ணாங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் என்வாயன்மெண்ட், சரி உங்களுக்கு 29 வரைக்கும் நான் டைம் தரேன், அதுக்குள்ளே நீங்கள் அதை ஃபிட் பண்ணிடுங்க, இன்ஸ்டால் பண்ணிடுங்கிறாங்க. இப்போ இதுக்கு நடுவில் பிரின்சிபல் சயின்டிஃபிக் அட்வைசர் ஆஃபீஸ், பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் இருக்கிற பிரின்சிபல் சயின்டிஃபிக் அட்வைசர் ஆஃபீஸ், இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் அட்வான்ஸ்டு ஸ்டடீஸ் அவங்ககிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி கொஞ்சம் ஸ்டடி பண்ணுங்களேன், உண்மையிலேயே எல்லா கோல் பவர் பிளான்ட்லேயுமே இந்த டீசல்ஃபரைசேஷன் எக்யூப்மெண்ட்டை நம்ம வந்துட்டு வைக்கணுமா அப்படின்ட்டுன்னு ஸ்டடி பண்ண சொல்கிறாங்க. அப்போ இந்த நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் அட்வான்ஸ் சயின்ஸ் ஸ்டடீஸ் வந்துட்டு அதை படித்து பார்த்துட்டு இல்லை வேண்டாம், இப்படி எல்லா நாட்டில் இருக்கிற எல்லா கோல் பவர் பிளான்ட்லலாம் நம்ம இந்த சேம்பரை ஃபிட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படி சொன்னாங்க? ஒன்று ஒன்றா பார்க்கலாம். நம்பர் 1, நம்ம இந்தியாவில் இருக்கிற கோல், இந்தியாவில் கிடைக்கிற கோல், இந்த இந்தியன் கோலில்
சல்ஃபருடைய கண்டென்ட் வந்துட்டு ரொம்ப கம்மி. சரிங்களா? பொதுவாக நம்ம பார்த்துடக்கூடாது. இந்தியாவில் இருக்கிற கோல், கிடைக்கிற கோல், அதில் சல்ஃபர் கண்டென்ட் ஜாஸ்தி. ஸோ அந்த கோல் நம்ம எரிக்கிறதுனால பெரிய சல்ஃபர்லாம் வெளியே வரப்போகிறதில்ல. அப்படி பெரிய அளவில் வராத போது எதுக்காக நம்ம நிறைய செலவு பண்ணணும்? நம்பர் 1. நம்பர் 2, அப்படின்னா வெளிநாட்டிலேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணுற கோல், வெளிநாட்டிலேருந்து நம்ம வர கோலெல்லாம் வெளிநாட்டிலேருந்து வர கோல், இம்போர்ட் பண்ணுற கோலில் சல்ஃபர் இருக்குது. அப்போ நம்ம அந்த இம்போர்ட்டட் கோலை எந்தெந்த பிளான்ட்டில் யூஸ் பண்ணுறோமோ அங்கெல்லாம் நம்ம ஃபிட்டின் பண்ணிக்கலாம். எதுக்கு நம்ம 536 கோல் பவர் பிளான்ட்லேயும் எதுக்காக நம்ம வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் கிடையாது. நீங்கள் நம்ம கோல் பவர் பிளான்ட்டில் இருக்கிற சிம்னிலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ரொம்ப டால், ரொம்ப ஹைட்டில் இருக்குது. அங்கேருந்து வெளியே போக வருது. சரிங்களா? அண்ட் நம்மளுடைய கிளைமேட்டிக் கண்டிஷன், நம்மளுடைய விண்டு கண்டிஷன் இதெல்லாம் பார்க்கும் பொழுது அவ்வளோ ஹைட்டில் காற்றடிக்கும் போது இந்த சல்ஃபர் டை ஆக்சைடு இருக்குது பார்த்தீங்களா, அது அப்படியே ஒரு மாதிரி டிஸ்பர்ஸ் ஆகி காற்றுல கலந்து டிஸ்பர்ஸ் ஆகி போயிடுது. ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக ஒரே இடத்துல குமியலை, அது டிஸ்பர்ஸ் ஆகி போயிடுது. இப்படி டிஸ்பர்ஸ் ஆன பிறகு இன்றைக்கி நம்ம காற்றுல இருக்கிற சல்ஃபர் டை ஆக்சைடு அளவுங்கிறது கண்ட்ரோலில் தான் இருக்குது. அப்போ ஆல்ரெடி கண்ட்ரோலில் தானே இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது எதுக்காக நம்ம இப்போ ஒரு மெஷின் செட் பண்ணணும்? ஏன்னா அந்த மெஷின் செட் பண்ணுறதுக்கு தான் அவ்வளோ ஈஸியில் நிறைய செலவு, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி சல்ஃபர் டை ஆக்சைடோட அளவுங்கிறது கம்மியாக இருக்கும் பொழுது நம்ம எதுக்கு எல்லா கோல் பவர் பிளான்ட்லையும் நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற கேள்வி. ஆசிட் ரெயின் ப்ராப்ளம்லாம் உண்மை தான். ஆனால் இந்தியாவில் ஆசிட் ரெயின்னால ஒரு பெரிய பாதிப்புலாம் கிடையாது. இது ஒரு ஐஐடி ஸ்டடியே சொல்லியிருக்கு சமீபத்தில். அவ்வளோ பெரிய பாதிப்புலாம் இல்லை. அப்படி பெரிய பாதிப்பு இல்லாத போது நம்ம இதையே இந்த ரூலை நம்ம வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. அது மட்டும் இல்லை, இப்போது இந்த டீசல்ஃபரைசேஷன் சேம்பரை நான் ஃபிட்டின் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சேம்பரை நான் ஃபிட்டின் பண்ணுறேன்னா அந்த சேம்பரை நான் ஆப்ரேட் பண்ணேன். அந்த சேம்பருக்கு உங்களுக்கு பவர் தேவைப்படுது, எலக்ட்ரிசிட்டி தேவைப்படுது. சரிங்களா? நான் அந்த சேம்பரை புதுசாக ஃபிட்டின் பண்ணுறேன். அந்த சேம்பரை ரன் பண்ணுறதுக்கே எனக்கு எலக்ட்ரிசிட்டி தேவைப்படுது. அப்போது அந்த எலக்ட்ரிசிட்டி நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் பார்த்தீங்க இல்லையா? ஒரு பெரிய கோல் பவர் பிளான்ட் இருக்குங்க, அங்கே நான் இந்த சேம்பரை ஃபிட்டின் பண்ணுறேன். அந்த சேம்பரை ரன் பண்ணுறதுக்கு, அந்த சேம்பரை ஓட வைக்கிறதுக்கே எனக்கு பவர் தேவை. அப்போ நான் எக்ஸ்ட்ரா பவர் ஜென்ரேட் பண்ணணும். நான் அந்த எக்ஸ்ட்ரா பவர் ஜென்ரேட் பண்ணேன்னா அந்த எக்ஸ்ட்ரா பவர் ஜென்ரேஷன் பார்த்திங்கன்னா நிறைய க்ரீன் ஹவுஸ் கேஸ் அது ரிலீஸ் பண்ணணும், நிறைய கார்பன் டை ஆக்சைடெலாம் ரிலீஸ் பண்ணணும். அப்போது நான் சல்ஃபர் டை ஆக்சைடை குறைக்க போகிறேங்கிற பேரில் நிறைய கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ண போகிறேன். அப்படி இருக்கும்போது நமக்கு எந்த ஒரு பெரிய பலனும் கிடைக்க போகிறதில்ல. இது ரொம்ப ரொம்ப பவர் கன்சியூமிங்காக இருக்குது, ரொம்ப செலவும் ஜாஸ்தி. அது என்ன சார் செலவு? நீங்கள் 1 மெகாவாட் ஆஃப் பவர் ப்ரொடியூஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு நிறைய அமௌண்ட் ஆஃப் ஃப்ளூ கேஸ் வரும் இல்லையா? ஸோ 1 மெகாவாட் ப்ரொடியூஸ் பண்ணும்போது வர ஃப்ளூ கேஸை நீங்கள் ஃபில்டர் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 1.2 கோடி ரூபாய் செலவு பண்ணணும். 1 மெகாவாட்டுக்கே 1 மெகாவாட்டுக்கே இவ்வளோ செலவு பண்ணணும்னா எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறோம்? நம்ம எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறோம்? அப்போ எவ்வளோ பெரிய செலவாகும்? அவ்வளோ பெரிய செலவுங்கிறது தேவையில்லை. அதுக்கு பதிலாக இந்த இன்ஸ்டியூட் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பார்ட்டிகுலேட் மேட்டர், இந்த கோலை நீங்கள் எரிக்கும் பொழுது ஆஷ் துகள்கள், ஆஷ்லாம் வெளியே வரும். இந்த ஃப்ளை ஆஷ்ன்னு சொல்லுவாங்க. இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ப்ரெசிபிடேட்டர்ஸ்னு ஒன்று இருக்குங்க. நம்ம பிஹெச்இஎல் தான் வந்துட்டு அதை தயார் பண்ணினாங்க. அந்த பிஹெச்இஎல் அந்த 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 ப்ரெசிபிடேட்டரை நம்ம ஃபிட்டின் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அது 25 lakhs தான். 1 மெகாவாட்டுக்கு நம்ம 25 lakhs தான் செலவு பண்ண போகிறோம். அதை நம்ம அந்த சிம்னியில் ஃபிட்டின் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சிம்னியில் இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி ஒரு நிறைய உங்களுக்கு மெஜாரிட்டி ஆஃப் தி ஃப்ளை ஆஷ், பார்ட்டிகுலேட் மேட்டர்ஸ், குட்டி குட்டி துகள்கள், டஸ்ட்டு அதெல்லாம் ஃபில்டர் பண்ணிடலாம். அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் சல்ஃபர் டை ஆக்சைடை ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறத விட நீங்கள் அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு அறிக்கையை அவங்க வெளியிடுறாங்க. சரிங்களா? யார்? நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் அட்வான்ஸ் ஸ்டடீஸ். ரைட். அதுதான் இங்கே நோட்ஸ் கொடுத்துருக்கேன். நோட்ஸ்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜஸ்ட் பாடத்தை நீங்கள் கவனிங்க ஃபஸ்ட்டு. ஸோ இதை பார்த்து என்ன பண்ணாங்கன்னா, சமீபத்தில் தான் நியூஸில் வந்துச்சு. என்வாயன்மெண்ட் மினிஸ்ட்ரி என்ன பண்ணிட்டாங்க, அந்த ரூலையே மாற்றிட்டாங்க. என்ன ரூல்? எல்லா கோல் பவர் பிளான்ட்லேயும் டீசல்ஃபரைசேஷன் கேஸ் சேம்பரை செட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க இல்லையா? அந்த ரூலை மாற்றிட்டாங்க. ரூலை மாற்றி ஒரு புது ரூல் கொண்டு வந்திருக்காங்க. அதான் நியூஸில் வந்துச்சு. நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த கோல் பவர் பிளான்ட்ஸை 3ஆக பிரிக்கிறாங்க. ஒட்டுமொத்த கோல் பவர் பிளான்ட்ஸை 3ஆக பிரிக்கிறாங்க. கேட்டகரி ஏ, கேட்டகரி பி, கேட்டகரி சி.
கேட்டகரி ஏ, கேட்டகரி பி, கேட்டகரி சி. ஒரு 11% கோல் பவர் பிளான்ட்டு கேட்டகரி ஏல வைக்கிறாங்க, இன்னொரு 11% கேட்டகரி பியில் வைக்கிறாங்க, மீதி இருக்கிற 78% கேட்டகரி சியில் வைக்கிறாங்க. இந்த கேட்டகரி ஏல இருக்கிற 11% எதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெல்லி நேஷ்னல் கேபிட்டல் இருக்கு இல்லையா, டெல்லி ரீஜன் இருக்கு இல்லையா, என்சிஆர் ரீஜன் இருக்கு இல்லையா, அதை சுற்றி ஒரு 10 கிலோமீட்டர், அந்த சிட்டியை சுற்றி ஒரு 10 கிலோமீட்டர், அங்கே இருக்கிற எல்லா கோல் பவர் பிளான்ட்லேயுமே கண்டிப்பாக மேண்டேட்ரி, கண்டிப்பாக நீங்கள் இந்த ஃப்ளூ கேஸ் டீசல்ஃபரைசேஷன் எக்யூப்மெண்ட்டை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஆகணும். எப்படி? டெல்லியை சுற்றி ஒரு 10 கிலோமீட்டர் இருக்கிற ஏரியாவில், ப்ளஸ் சிட்டிஸ் ஓவர் 1 மில்லியன் பாப்புலேஷன், 10 லட்சம் ஜனத்தொகைக்கு மேலே இருக்கிற சிட்டிஸ், அந்த சிட்டிஸ் பக்கத்தில் இருக்கிற எல்லா கோல் பவர் பிளான்ட்லேயுமே கட்டாயமாக நீங்கள் இந்த சேம்பரை இன்ஸ்டால் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த கோல் பவர் பிளான்ட்டில் ஒரு 11% கோல் பவர் பிளான்ட் டெல்லி பக்கத்தில் இருக்கிற, அதுக்காக பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிற சிட்டிஸ் பக்கத்தில் இருக்கிற கோல் பவர் பிளான்ட்டில் இதை ஃபிக்ஸ் பண்ணியே ஆகணும். கேட்டகரி பிங்கிறது ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுவாங்க, சரிங்களா? எந்தெந்த சிட்டிலெலாம் பொல்யூஷன் ஜாஸ்தியாக இருக்கோ, ஆல்ரெடி எவ்வளோ அதிகமாக இருக்குது, ஏற்கனவே அதிகமாக இருக்குது பொல்யூஷன், இந்த சிட்டி பக்கத்தில் இருக்கிற கோல் பவர் பிளான்ட்ஸ், இந்த சிட்டி பக்கத்தில் இருக்கிற கோல் பவர் பிளான்ட்ஸ், இங்கே கேஸ் பை கேஸ் பேசிஸ், இந்த கமிட்டி என்ன பண்ணுன்னா, இந்த ஏற்கனவே பொல்யூஷன் அதிகமாக இருக்கிற சிட்டிஸ் இருக்கு இல்லையா, அது பக்கத்தில் இருக்கிற கோல் பவர் பிளான்ட்டில் எந்தெந்த பிளான்ட்டில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத கமிட்டி முடிவு பண்ணும் கேஸ் பை கேஸில். இந்த கேட்டகரி ஏ மாதிரி எல்லா 11%லேயும் தேவையில்லை. இந்த கேட்டகரி பியில் பார்த்தீங்கன்னா செலக்டிவ், இந்த 11%ல் ஒரு 50 கோல் பவர் பிளான்ட் வச்சுக்கோங்களேன், அதில் செலக்டிவாக எங்கெங்கெல்லாம் தேவைங்கிறத கமிட்டி முடிவு பண்ணும். மீதி இருக்கிற 78% தேவையே இல்லை, அவங்க அதை ஃபிக்ஸே பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதனால தான் இந்த டாபிக் நியூஸில் வந்துச்சு. ஃப்ளூ கேஸும் இம்பார்ட்டண்ட், ஃப்ளூ கேஸ் டீசல்ஃபரைசேஷனும் இம்பார்ட்டண்ட். இந்த நியூ ரூல்ஸ், கேட்டகரி ஏ என்ன, கேட்டகரி பி என்ன, கேட்டகரி சி என்ன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ரைட்? உங்களுக்கு இந்த டாபிக் நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். எங்கள் இனிஷியேட்டிவ் பற்றி உங்களுக்கு இருக்கிற ஃபீட்பேக்கை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நல்ல குவாலிட்டி யூபிஎஸ்சி சீரியஸ் கண்டென்ட் இந்த டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இருக்கிற ஆஸ்பிரன்ஸ், தமிழில் எதிர்பார்க்குற ஆஸ்பிரன்ஸ்க்கு நம்ம சேனலை நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் நான் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் குணா மதிவாணன்.